அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு அரசுக்கிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் எப்போ கிடைக்குன்னு தெரியாது. அதனால் இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வேலை தமிழக அரசுக்கிட்ட இருந்தோ மத்திய அரசுக்கிட்ட இருந்தோ வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலரி ப்ளஸ் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ரெண்டு தான் பார்த்திங்கன்னா பார்ப்போம். நமக்கு எக்ஸாமினேஷன் இல்லை நேர்காணல் இருந்தால் ஓகே பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சேலரி பார்ப்போம். சேலரி கம்மியாக இருந்துச்சுன்னா வச்சுக்க இந்த ஜாப்லாம் ஆறா விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதுவே அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா அரசோட உத்தரவு பார்த்திங்கன்னா எப்படி மாறுன்னு தெரியாது. அதனால் எப்பயுமே நீங்கள் சேலரி பார்க்காதீங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் போகணும் அந்த நோக்கத்தோடு மட்டுமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனே இல்லாமல் நேரடியாக பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா நம்ம போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நினச்சிட்டுருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்னென்னா இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா கமாண்ட் பார்த்திங்கன்னா அங்கன்வாடியாக இருக்கட்டும் சத்துணவாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நேர்காணல் பார்த்திங்கன்னா சும்மா தான் நடக்குது, எல்லாமே பணம் கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா நேர்காணலாக தானே இப்படி நாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதி பார்த்திங்கன்னா நம்ம டேரக்ட் போஸ்டிங்க்கு நிறைய ஜாப் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி போயிருங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குது. கல்வி தகுதி நீங்கள் 12th படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கல்வி தகுதி அதேமாதிரி வயது வரம்பு எப்படிலாம் விண்ணப்பிக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவட்ட நலச்சங்கம் அதாவது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோடைய சுகாதாரத்துறையில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா 1975ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சங்கப்பதிவு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்ட நலச்சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா இது டெம்பரவரி ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. 11 மாதம் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அதுக்கு மேலே உங்களுடைய டீட்டெயில்ஸ் பொறுத்து உங்களுடைய வேலையை பொறுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போலாம் நிறைய பார்த்திங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்புலேயே பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக எடுக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி 2-3 வருஷம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில வருஷத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே பார்த்திங்கன்னா பர்மனன்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாய்ப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு MBBS அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு அதே மாதிரி நீங்கள் கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் எந்த டிகிரி படித்தாலும் இன்டர்ன்ஷிப்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. கூடுதல் கல்வி தகுதியெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இது என்னென்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா NTEPயில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிப்ளமோ MD பப்ளிக் ஹெல்த் ஆஃபீஸர் இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா SCக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. 60,000 மாதம் சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து போஸ்டிங் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இருக்கணும். கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்பு ஹெல்த் ப்ராஜெக்ட்டு ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. பர்மனெண்ட்டாக 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா என்னென்னா டிப்ளமோ டிகிரி மாஸ்டர் ஹோல்டர் சோசியல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் படிச்சிருக்கணும். மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தால் இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்தோம். இதுக்கும் ஒரு வேகன்சி 26,500 சம்பளம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் DRDP கோஆர்டினேட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி 26,500 சம்பளம் சொல்லி கொடுத்துறாங்க. முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் பார்த்திங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் வேலை பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு வேகன்சி 19,800 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதுநிலை காசநோய ஆய்வக மேற்பார்வையாளர்
இந்த ஜாபுக்கு கிராஜுவேட் படிச்சிருக்கலாம், அப்படின்னா டிப்ளமோ மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் 1 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு NTEPயில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு இது 2 வேகன்சி இருக்குது. இது பிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. BCM ஒன்று GDன்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. 19,800 வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆய்வக நுட்பனர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th 12th வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜியில் நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு 2 வேகன்சிக்கு 13,000 சம்பளம். அதே மாதிரி டிரைவிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2 வேகன்சிக்கு 13,500 சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் மாறுதல் உட்பட்டன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதார தடங்கள் தகுதிக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் சுய செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே 1 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கையெழுத்து போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்பும்போது உரையின் மேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை மேலே எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட பதவியின் பெயரை வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்திற்காக மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தபால் தாளை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிய சுய விலாசம் கவர் வந்து பார்த்திங்கன்னா 2 அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி 2 கவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் எழுதி மாநில நலச்சங்கம் NTEP வழிகாட்டுதலின்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தகுதி உள்ள விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா சொந்த செலவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்களும் உங்களுடைய செலவில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர வேண்டிய நாள் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்த நாள்லேருந்து 2 வாரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 18/6/2025 அன்றைக்குள்ளே நீங்கள் அங்கே அவங்க கைக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேரணும். அன்றைக்கே விண்ணப்பிக்கக்கூடாது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னே விண்ணப்பிச்சிங்களா தான் அவங்க கைக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேரும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே விண்ணப்பிச்சுட்டு என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணால் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் பணியமர்த்தப்படலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 10 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. நீங்கள் எல்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும். விண்ணப்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப அனுமதி உண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீங்கள் தபாலில் தான் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் 77 மாவட்ட காசநோய் மையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மட்டும் மிஸ் பண்ண கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வேலை வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல நல்ல தகவலும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.